யெகோவா ஈரே என்ற நாமத்தோடு கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனை இறங்க போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய தேவனுக்கு அநேக பேர்கள். இயேசுவே சொன்னார், பரமபிதா. அல்லேலூயா. ஆகவே தான் மத்தேயு 6வது அதிகாரம் 27 31 முடிய மறக்கக்கூடாது. கவலைப்படுகிறதுனால உன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியாது. உனக்கு உணவு வேண்டுமா? தங்குவதற்கு வீடு வேண்டுமா? எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறைவே கொடுக்க போகிறார். ப்ரொவைடர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னார், காட்டு புஷ்பத்தை கவனித்துப்பார், காட்டு புல்லை கவனிச்சுப்பார். எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. சில நேரங்களில் சில காரணங்களை நீங்கள் கவனிக்கணும். பறவைகளை கவனித்து பாருன்னு ஆண்டவர் சொன்னா, அந்த பறவையை கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கு, உனக்கு ஆசை வரும் பறக்கிறதுக்கு. சொல்லுங்காமே. ஹல்லேலூயா. வருமா வராதாயா? ஒரு பறவையை பார்த்துக்கிட்டே இருக்கிற, அந்த பறவை பறந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே ரவுண்ட் அடித்து பறக்குது. சில நேரங்களில் இந்த புறாக்களை பறக்க விடுவானுங்க, இந்த புறாக்கள் அப்படியே பறக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே உனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றும், இப்படி நாங்கள் பறந்தா நல்லா இருக்கும். தண்ணிக்கிட்ட போய் நிற்ப, அப்படியே மீன்கள் வருது, வேகமாக சில மீன் வரும், சில டால்ஃபின் வரும், அப்படியே ஒரு குதிக்கும். உனக்கு ஆசை வரும், நம்மளும் அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு. ஆனால் அப்படியே போயிடாத, ஒரே குத்தி தின்னுடுவான் உன்னை, இல்லை? ஆனால் ஆசை வரும். ஆசை இருக்கிறது நல்லது தான், நடக்கிற ஆசை யோசி. ஆனால் கவனித்து பார்க்க கர்த்தர் சொன்னார், ஆகாயத்து பறவையை கவனித்து பாரு, காட்டு புஷ்பத்தை கவனிச்சு பாரு, அது ஏதாவது விதைக்குதா அறுக்குதா? இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். ஆமென், ஆமென். உங்க தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்க போறாராம். உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் தேவைகளை அறிவா. உங்களுக்கு என்ன தேவை, என்ன தேவை? ஒரு விதவைக்கு என்ன தேவை தெரியும், அவ செபிக்கிறவ. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் இப்பதான் எலியா ஆகாபுக்கு முன்பாக தோன்றி 3 வருஷம் 6 மாதம் மழை இருக்காது, அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டாரு. போ, கர்த்தர் சொன்னாரு, வானம் அடையப்பட போகுது, எல்லாம் நிற்க போகுது. ஆனா எலியாவை போஷிக்கணும். எலியாவை நடத்துகிற தேவன் கேரித் ஆற்றண்டையிலே போனாராம். கேரித் ஆற்றின் தண்ணீர் வந்து கொண்டே இருக்குது. இங்க பாருங்க, தண்ணீர் வந்தால் நல்லா தான் இருக்கும், இல்லை? சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அநேக வருஷத்துக்கு முன்னாடி நான், இன்னொரு பையன் 3 பேரும் சேர்ந்து கொஞ்சம் சாப்பாடு மூட்டையை இலையில போட்டு ஒரு துண்டில் வச்சு கட்டிட்டு, அவன் இப்படி தூக்கிக்கிட்டான். ஹாஸ்டலில் படிக்கிறோம், அவன் இப்படி நடந்தான். நாங்கள் 3 பேர் நடக்கிறோம். இப்போ சாப்பிடணும், சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. தண்ணி, கை கழுவ தண்ணி வேணும். அங்கே போய் திறந்தா திடீர்னு தண்ணி வேகமாக கொட வந்துச்சு. கொடன்னு வந்த உடனே கையை கழுவணும். 3 பேரும் ஒரு கை கழுவிட்டு ஒரு கை கழுவல. அப்போதான் ஒருத்தவன் போய் அங்கே போயிட்டு வந்தான். எங்கே போயிட்டு வந்தான்னு புரிஞ்சுக்கோ. அங்கே போயிட்டு வந்தான், கையை கழுவுனா பாதி தண்ணியில் ஒரு கை கழுவிடுச்சு. அது இந்த கை கழுவிடுச்சு, இந்த கை கழுவலை. சாப்பிட்றதுக்கு மனசு வருமா? நான் சொன்னேன், டேய் நீ கை வச்ச, நான் தொட மாட்டேன். சரி, 3 பேரில் யாரு கை வைக்கிறது? ஒவ்வொருத்தவனுக்கு சண்டை வந்துருச்சு. கையை கழுவுற முடிய சாப்பிட தொடாதன்ட்டேன். பாதி தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், 2 சொட்டு தண்ணி நின்று போயிடுச்சு. தண்ணி நல்லா வந்தால் நல்லா தான் இருக்கும், இல்லை? ஆசீர்வாதம் ஓடிக்கிட்டே இருந்தால் நல்லா தான் இருக்கும், இல்லை மகளே? முதல் மாதம் நல்லா தான் இருந்துச்சு.
எப்படியோ சூப்பர் சூப்பர் சூப்பர்லேயே ஓடி இருப்பேன். 2வது மாதமும் தப்பி தவறி ஓடிட்டேன். இப்போ 3வது மாதம் வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கலங்காதே. ஹல்லேலூயா. கேரித் ஆற்றின் தண்ணீர் வற்றியது. சோதனை. தண்ணீரை குடிச்சுக்கிட்டே இருந்திருப்பான் எலியா. காலையில் காகம், மாலையில் காகம், சரியா ராஜா வீட்டு சாப்பாடை கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காகம் தன்னையே தியாகம் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். அந்த எலியாவுக்காகவே ஆண்டவர் காகத்தை அனுப்பினார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். உன்னை போஷிப்பதற்காக ஒரு காகம் வரலாம், உன்னை போஷிப்பதற்காக ஒரு மீன் வரலாம், உன்னை போஷிப்பதற்காக சாரிபாத்தின் விதை வேடிப்பினவனமா ஏதோ ஒன்று நடக்கலாம். பயப்படாத. கேரித் ஆற்றின் தண்ணி வற்றியதே ஒழிய கேரித் ஆற்று தண்ணீரை கொடுத்த தேவன் வற்றி போகாதவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, இந்த தண்ணீர் வத்த போகுதுப்பா. வத்திருச்சு. தண்ணி நல்லா ஓடிட்டு இருந்து அழகான இருக்கும். வத்திருச்சா என்ன ஆகும் யோசித்து பார். தினம் மாவு எடுத்து 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 சமைச்சிட்டீங்க. ஒரு நாள் மாவு இல்லை, என்ன ஆகும்? அதான் அந்த பெண் சொல்றா, சாப்பிட்டு செத்து போறதுக்கு, நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு. கர்த்தர் எலியாவை போஷித்த தேவன் இன்று உன்னை போஷிக்க போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கொண்டே இரு, கரங்களை தட்டி கொண்டே இரு. ஹல்லேலூயா. எலியாவை போஷித்த தேவன், எலியாவை போஷித்த தேவன், எலியாவின் தேவன். சோதனைகளை ஜெயிக்க போறீங்க. விசுவாசத்தில் எழும்பி கொண்டே இருக்க போகிறார். உன்னை விசுவாசியா மாறிட்டா, ஊழியக்காரனா மாறிட்டா, ஊழியக்காரியா மாறிட்டா, சில அனுபவங்களுக்குள்ள நீ கடந்து போய் ஆகணும். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு தெரியுமா? விசுவாசி. சொல்லுங்க, விசுவாசி. சாரிபாத் விதவை ஒரு விசுவாசி. அதனாலதான் கர்த்தர் அந்த விதவை கிட்ட அனுப்பினார். விதவையே ஆனாலும் உன் விசுவாசம் நீங்க கூடாது. சொல்லிடுங்க ஆமென். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் எடுத்து படி மகளே. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விலகி போய் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, தான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவளை நோக்கி, கொஞ்சமும் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் பானையில ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தருடைய ஜீவன். 2 பேர் இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்னாங்க. யாரு? 1 எலியா. முதல் வசனத்தில் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொன்னாரா? 3 வருஷம் 6 மாதம் மழை வராது, பனி பெய்யாது. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்னா கர்த்தருடைய ஜீவன் அவர்களுக்குள் இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த முதல் காரியத்தை உங்களிடத்துல நான் சொல்றேன். எத்தனை பேருக்குள்ளுடைய கர்த்தருடைய ஜீவன் இருக்கணும்? ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் உனக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ள தோண்டிட்டா ஒரு பிசாசு உன்னை தொட முடியாது. அந்த ஜீவன் சொல்றதெல்லாம் நடக்கும். அந்த ஜீவன் சொல்றதெல்லாம் உண்மை. ஹல்லேலூயா. ஆதாமுக்கு கர்த்தர்
ஜீவ ஆத்துமாவாக மாற்றுவதற்காக அவனுக்குள் அவருடைய ஜீவன் இருக்க வேண்டும் என்று விரும்பினவர். ஆகவேதான் அவனுடைய நாசியில ஜீவ ஆத்துமாவை ஊதினாராம். உங்களுக்கு தெரியுமா, உங்க உயிர் விலையேற பெற்றது. சொல்லுங்க ஆமென். உங்க ஜீவன் விலையேற பெற்றது. உங்க ஜீவன் விளைய நெஞ்சில கைவை. மிருகத்தினுடைய ஜீவனுக்கும் மனுஷனுடைய ஜீவனுக்கு வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜீவன் கர்த்தருடைய ஜீவன். அந்த ஜீவனை தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. கைகளை தட்டு. உன்னையோ உன் சந்ததியோ உன் குடும்பத்தையோ உன் பிள்ளைகளையோ தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. உன் ஜீவனையும் அவருக்கு பாதுகாக்க முடியும், உன் பிள்ளைகளுடைய ஜீவனையும் பாதுகாக்க முடியும். உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட மனுஷங்க சோதனையில கடந்து போகிறாங்க. பார்த்தீங்களா? வேதம் சொல்லுது, எலியாவுக்கும் கர்த்தருடைய ஜீவன் தான், சாரிபாத்து விதவிக்கும் கர்த்தருடைய ஜீவன் தான். எலியா சொன்னா வானத்தை அடைச்சிட்டான். வானத்தை அடைச்சிட்டதுனால பஞ்சம் வந்துருச்சு. ஆகவே தான் இவளுக்கும் பஞ்சம். யோசித்து பாருங்க. ஆண்டவர் வானத்தை அடைச்சாலும் எலியாவை போஷிக்கிறார். யா விதவையை போஷிக்காம விட்டா அந்த ஆண்டவருடைய ஜீவன் இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இருந்து என்னை போஷித்தா உனக்குள்ள இன்னைக்கு விசுவாசியே கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கிறபடினா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. என்னை போஷிக்கிற தேவன் உன்னை போஷிக்கணும். என்னை இயக்குகிற தேவன் உன்னை இயக்கணும். ஆகவே தான் ஊழியக்காரர்களுக்கு வல்லமை பயிற்சி எடுக்கும் பொழுது ராத்திரியும் பகலும் என் ஜீவன் போனாலும் அவர்களுக்கு எடுப்பேன். என் ஜீவன் எனக்குள்ள இருக்கிற முடிய கர்த்தருடைய ஜீவனை உருவாக்கிக்கிட்டே இருப்பேன். எதற்கு வல்லமை பயிற்சி? எதற்கு வரங்கள்? கர்த்தருடைய ஜீவன் மனிதர்களுக்குள் உருவாகிற வரை ஓயக்கூடாது. சேலம் சிட்டி சென்டர் எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய ஜீவனை உங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கு. அப்படி கர்த்தருடைய ஜீவனை உங்களுக்குள்ள உருவாக்கி உங்களை விட்டுட்டா உலகத்துல எங்க போனாலும் நீ பழிச்சுக்குவ. ஆமென். கைப்பிடி மாவே வந்தாலும் கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ளதான் இருக்கும். கொஞ்சம் என்னதான் அங்க இருக்கும், ஆனா இங்க என்ன இருக்கும்? சொல்லுங்க ஆமென். நெஞ்சில கை வைங்க. சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தருடைய ஜீவன் எனக்கு உருவாக போகுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவன் உருவாகிற வர நீ ஆலயத்தில் விடக்கூடாது அவரை. ஆமென். கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ள உருவாகணும். அது உருவாகிற முடிய உன்னால ஒன்னும் உருவாக்க முடியாது. எத்தனை பேருக்கு உருவாக்கணும்னு ஆசை? எத்தனை பேருடைய மாவு விருத்தி அடையணும் ஆசை? உருவாக்கணும், ஜீவனை உருவாக்கணும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு, என்னோடு கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு வைங்கய்யா, எனக்கு என்னோடு கூட இருக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய ஜீவன் உருவாகிற வர நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ள உருவாகணும். யாருக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் உருவாகுதோ அங்கதான் கர்த்தருடைய சத்தம் உருவாகும். அங்கதான் தீர்க்க தரிசனம் வரும். சும்மா தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. மேடைக்கு வந்து எதையோ வளரிடக்கூடாது. சில நேரங்களில் ஜாக்கிரதையா இருக்கணும். காட்டு கத்துவான், சத்தம் மட்டும்தான் இருக்கணும், அங்க கர்த்தர் இருக்க மாட்டார். ஏன் சிலருடைய தீர்க்க தரிசனம் நடக்காது? அநேக இடங்கள்ல வஞ்சிக்கிற ஆவி இருக்குது. ஜாக்கிரதையாயிரு. கர்த்தர் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காத. கர்த்தர் இருக்க மாட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரங்க வந்தாரு. ஒரு மனுஷன் வந்தானா ஆந்திராவுக்கு. இப்படி அப்படின்னானாமா, மேடையில் இருக்க சேர் எல்லாம் அப்படி பறக்குதான், எல்லாம் பறக்குதான். உடனே எல்லாரும் ஊழியக்காரவங்க எல்லாம் ஓடி போய் அவன் தலையை கொடுத்துருக்கானுங்க. கடைசியில் பார்த்தா இந்த ஆள் போயிட்டாரு. எவனெல்லாம் தலை கொடுத்தானோ அத்தனை பேரும் குட்டிக்காரனை கடுப்புடுறானா. குட்டிக்காரனும் நாய் மாதிரி கத்துறானா. பிசாசு ஆவி, பில்லு சுனி ஆவி, மந்திர ஆவியை நினைச்சிட்டு ஓடிறாங்க. ஏதோ அற்புதம் அடையாளங்கள் உண்மை, ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்தாத அற்புதத்தை நம்பி ஓடாத. ஆமென்.
தீர்க்க தரிசனங்கள் உண்மை, ஆனால் கர்த்தருடைய ஜீவன் மூலமாக உருவாகணும். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஜீவன் உருவாகணும்? அங்கதான் கர்த்தருடைய சத்தம் வரும். அது மெல்லிய சத்தமாக இருக்கலாம். சிலருக்கு என்னன்னா, நான் கர்த்தர் மாறாதவன் ஒரு சத்தம் போட்டாச்சுன்னா கர்த்தரே அங்க வந்த மாதிரி நினைப்பு வந்துருது. இல்ல, ஒரு அம்மா சென்னையில் வந்து முன்னாடி நிற்குது, அந்நிய பாஷை. அது பேசின பாஷைகளை கேட்டால் பரலோகமே திறக்கிற மாதிரி பாஷை. ஆனால் ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு தண்ணி சண்டையில் கெட்ட வார்த்தை யாரான்னு அந்த அம்மா தான். இங்கே வந்தால் அந்நிய பாஷை, அங்கே வந்தால் அந்நிய பாஷை. அதான் பாஷை. நடிக்காத, முதல்ல அந்நிய பாஷை பேசிடாத. நீ என்ன பிரதர் அந்நிய பாஷையை போய் தடுக்கிறீங்க? அந்நிய பாஷையை தடுக்க மாட்டேன். முதல்ல உனக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் உருவாகணும். சொல்லுங்க, பேச்சு, மூச்சு, ஜீவன், ஜீவசக்தி, இருதயம் மாறணும். ஹல்லேலூயா. சுத்தமாகும். முதல்ல சில நேரங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் ஏதாவது உள்ள சரியில்லை, நிறுத்திற அந்நிய பாஷை. போ 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை 10 முறை படி. வெறும் அந்நிய பாஷையில பேசினாலும் அன்பு இல்லைன்னா சத்தமிடுகிற வெண்கலமா? தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் அன்பு இல்லைன்னா கைத்தாளமா? வேண்டாம், நிறுத்திரு. கேளு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு அன்பின் இருதயத்தை தாங்க, ஜீவனை தாங்க. உடைய ஜீவன் எனக்குள் உருவாகணும். ஆமென். கர்த்தருடைய ஜீவன் உனக்குள்ள உருவாகணும். இந்த ஆபிரகாம ஆண்டவர் 12வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் அழைச்சார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் முடிய சோதிச்சு புட்டமிட்டார். 17வது அதிகாரத்து முடிய எத்தனையோ வருஷம் தெரியுமா உங்களுக்கு? 75 வயசா இருக்கும்போது ஆபிரகாம் அழைச்சார். சொல்லுங்க ஆமென். பிரைஸ் தி லார்ட். 25 வருஷம் விசுவாசத்தில் குதிச்சிட்டான். ஆனா அந்த விசுவாசத்தில் எத்தனை சோதனை. பிறகு 25 வருஷம் கழிச்சு ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் குழந்தை. சரி, அது நடந்துருச்சு. அடுத்து கொஞ்சம் வருஷம் ஆகுது. 22வது அதிகாரம் வருது. திடீர்னு ஆண்டவர் வந்தாரு. ஆபிரகாம், உடைய ஏக சுதனையும் உடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு வா. கொண்டு வர முடியுமா? உடைந்து போயிருப்பான், உடைந்து போயிருப்பான். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆபிரகாம் வந்தாச்சு. ஈசாக்கு, உங்க ஜீவன், கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்குள்ள உருவாயிட்டா அந்த ஜீவனை சோதிக்கிற நேரங்கள் வந்துடும். ஹல்லேலூயா. அப்பதான் நமக்கு தோன்றும், அம்மா ஆண்டவருடைய ஜீவன் நமக்கு இருக்கா? ஆண்டவர் நமக்குள்ள தான் இருக்காரா? அநேக சூழ்நிலைகள் சோதிக்கப்படாத பொன் பொழிவு பெறாது. விசுவாசிகள் எல்லாம் சோதிக்கப்படணும். அவன் தான் விசுவாசி. ஆமென். புதுசா வர்ற 12 வருஷம் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் விசுவாசத்தினால உயர்த்தப்பட்டாளாம். எவ்விரு ஜெப ஆலய தலைவன், ஜெப ஆலய தலைவனை சோதிப்பார் ஆண்டவர், சோதிப்பார். சொல்லுங்க ஆமென். 42 வருஷம் ஊழியக்காரன் ஜவர் சாம்பல சோதிப்பார். சோதிச்சாரு சோதிச்சாரு சோதிப்பாரு சோதிப்பாரு, கடைசி முடிய சோதிப்பார். தப்பே இல்லை. அவர் சோதிச்சா நீ சோர்ந்து போக கூடாது. முதல்ல கர்த்தருடைய ஜீவன் உருவாயிரணும். சொல்லுங்க ஆமென். 2வது, சோதனையை ஜெயிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச பாதையில ஆரம்பிச்ச உடனே சோதனை வெளியே தெரியும். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்ட சில வார்த்தை நடந்துக்கணும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறது நல்லது. என்னிடத்தில் விசுவாசமாயிரு, என் பிதாவினிடத்தில் விசுவாசமாயிரு கர்த்தர் சொன்னது. நீ விசுவாசியா இருந்தா மரித்தாலும் பிழைப்ப, மரியாமலும் இருப்ப. ஆமென். விசுவாசியா இருந்தா உயிர்த்தெழுதலுக்குரிய நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும்.
உலகத்தில் 1000 பேர் கோடி பேர் இருந்தாலும் விசுவாசியே உன்னைத்தான் கர்த்தர் தேடுகிறார். இன்னைக்கு இந்த ஆராதனையில் நீ துவக்க விசுவாசியோ, ஆரம்ப விசுவாசியோ, ஓடுற அசுவாசியோ, 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 2 வருஷம், 40 வருஷம், எந்த விசுவாசியோ அத்தனை விசுவாசிகளுக்கு சோதனை வரும். சோதனையை ஜெயிச்சாதான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை 2-3 வாரம் நான் இல்லை, நான் இல்லை, பார்த்தீங்களா? இல்லை. இன்னொருத்தர் இல்லை, 4 வாரம். யாரு? இவர். பார்த்தீங்களா? அவரை எங்கே போயிட்டாரு? மேலே போயிட்டு வந்திருக்காரு நினச்சிங்களா? அவருக்கு காலு ஓவர் ஜம்ப் பண்ணிடுச்சு, கால் முறிஞ்சிருச்சு எங்கள் அத்தானுக்கு. ஆனால் மேலே இருந்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியல. நீங்களாம் அங்கே பாடுனீங்கன்னா அவருக்கு அங்கே கால் துள்ளும். 2 விரலும் முறிஞ்சிருக்கு. கொஞ்சம் இருங்கியானா முறிஞ்ச காலோடு வந்துட்டார் நடந்துங்க. ஆனால் அவர் வந்தால் உயிரடைஞ்ச மாதிரி தான் இருக்கு ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாராவது எத்தனை பேர் இவரை காணான்னு தேடினீங்க? பாஸ்டர் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், திரும்பி நல்லா கை தூங்க பாரு. இத்தனை பேர் உன்னை தேடி இருக்கிறாங்க ஐயா. ஆமென். முறிஞ்சு போன காலோடு வந்திருக்கிறார் பாஸ்டர் சாலமோன். இவர் என் கூட எத்தனை வருஷமா இருக்கிறாருன்னா 1978 வருஷத்துல இருந்திருக்கார். கைத்தட்டி 77 இருந்து இருக்கார். 77 வருஷத்துல இருந்து நான் இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 34 வருஷம் என் கூட இருந்து என்னுடைய கஷ்டம், பாடு, துன்பம் எல்லாம் அவருக்கு தெரியும். எங்க அக்காவை பெண் எடுக்கிற நேரத்தில் இவங்க அப்பா கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, முழிக்கிறேன் நான். ஆனால் ஆவியானவர் சொல்லுவார் கரெக்டா. பெரியவங்க கேள்வி கேட்பாங்கள, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும். நான் போய் 1000 பொய் சொல்ல முடியுமா? போய் உக்காந்துட்டு இருக்கிறேன். பார்த்தார் அவர் 2 கேள்வி கேட்பேன். அந்த 2 கேள்விக்கு நீ பதில் சொல்லுவீங்களா? ஓகே சொல்கிறேன். அப்போ நான் விடலை, அது ஆவியானவர் சொல்லுவார் அப்படின்னு. ஆவியானவர் சொல்லுவாரா? ஆவியானவர் அப்படி 2 கேள்வி கேட்டார். 2 கேள்விக்கு நறுக்குன்னு பதில் சொல்லிட்டேன். அப்போ உங்க சிஸ்டர் எங்க வீட்டுக்கு தான் அப்படின்ட்டார். அன்னையிலிருந்து இன்னைக்கு முடிய 2 பேரும் இணை பிரியா பிள்ளைகள். ஆமென். எங்க அக்காவுக்கு ஏத்த அத்தான், அத்தானுக்கு ஏத்த அக்கா, 2 பேரும் பொறுமைசாலிகள் தான். 2 பேரும் இன்னைக்கு சொல்றத நல்லா கவனிங்க. சோதனையை சகிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும், உண்மையான விசுவாசியா எழும்பணும், விசுவாசத்துல பலனடையணும். விசுவாசத்துல நீங்க எழும்பி நின்னாதான் சுத்த பொண்ணா மாற முடியும், ஓப்பீரின் தங்கமா மாற முடியும். ஆமென். ஜீவ கிடத்தை பெற முடியும். அரகுர விசுவாசியா இருக்காத. கர்த்தர் விசுவாசியா மாறின பிற்பாடு அந்த சோதனையில கொஞ்சம் குறைய ஆரம்பித்தா எவ்வளவு வேதனை வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த சாரிபாத்து விதவைக்கு எத்தனை வேதனை வந்திருக்கும். கர்த்தருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது, ஆனா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி, அரிசி குறையணுமா குறையக்கூடாதா? ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம். குறையக்கூடாது. வாங்கின 5000 ரூபாய் சம்பளம் குறையணுமா குறையக்கூடாதா? அரிசி மட்டும் குறையக்கூடாதாமா? வாங்கின சம்பளம் எவ்வளவு வாங்கினீங்க? ஏதோ ஒன்று 25000 ரூபான்னு வச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லிக்கலாம். 25000 ரூபாய் உன் கையில் இருக்கு. 1ஆம் தேதி குறையணுமா குறையக்கூடாதா? குறையணும். 25000 கையிலேயே வச்சுக்கிட்டு மூட்டையை தூக்கிட்டு 25000 சொல்லிட்டு ஜீவனை விட்டுறாத. சிலர் அப்படிதான் சரியான கஞ்ச பிசுனாரிக கொஞ்சம் பேர் இருப்பான். கஞ்சனா இருக்காத. வெளிநாட்டில எல்லாம் கர்த்தருடைய ஜனங்க விசுவாசிகள் ஆன பிற்பாடு எந்த பணத்தையும் தங்களுக்குன்னு சேர்த்து வைக்கிறது இல்லை.
டென்மார்க்கில் போய் பாரு, சின்ன நாடு டென்மார்க், பல்லாயிரம் கோடி இந்தியாவுக்கு அனுப்புது. அந்த நாட்டில் நான் போகிறேன், சுவிட்சர்லாந்தில் போய் பார்க்குறேன், ஒருத்தனை லஞ்சம் வாங்கலை, எல்லா கதவும் திறந்து கிடக்குது. நான் கேட்குறேன்னா கதவு திறந்து கிடக்குது, இங்கே திருடனே இல்லை சார் அப்படி சொல்கிறான். அப்படி ஒரு திருடன் வந்தால் தமிழ்நாட்டுக்காரனாக தான் இருப்பான் அப்படிங்கிறான். ஆனால் அப்படி கதவு திறந்து கிடக்குதுயா. சரி, கதவு திறந்து கிடக்குது அப்படின்னு நான் கேட்டேன் அவங்களுக்கு, உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குது? ஒரே வீடு, ஒன் ஹவுஸ் அப்படிங்கிறான். சரி, ஒரே வீடு, ஒரு காரு. சரி, இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய சொத்து வச்சிருக்கிய, என்ன செய்கிற அப்படிங்கிற. அத்தனை சொத்துகளையும் வர்றதையும் எடுத்து இந்தியாவுக்கு அனுப்புகிறான். ஏழைகளுக்கு யாருக்கோ இந்திய நாட்டுக்கு அனுப்புகிறான், அவங்க கவர்மெண்ட் மூலமா. யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி முடியுமா? முடியாது. கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும், நமக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லை அம்மாமார்களே, பிள்ளைகளே? கையில் பணம், அநேக நேரங்களில் பணத்தினால தான் பிசாசு நுழையிறான் உன் வீட்டுக்குள்ள. பணத்தை சேர்த்து வை, ஆனால் அளவுக்கு மீறி வந்ததுன்னா கர்த்தரை நினச்சிக்கிட்டே இரு. கர்த்தருடைய ஊழியத்துக்காக தான் உனக்கு பணம் சேரணும். உனக்கு சொத்து வேண்டான்னு சொல்லலை, உனக்கு ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்ல. ஒரு வீட்டுக்கு 4 வீடா வாங்கு, 4 பிள்ளைகள் இருக்கா, 4க்கு சொத்து சேர்த்து வை. 4 பிள்ளைகள் இருக்கா, தங்கமும் பொண்ணும் சேர்த்து வை. ஆனால் அதிகமாய் வந்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருக்கு 10ல் 1 பாகத்தை எடுத்து வைத்து பார். அது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் கூட்டி வைத்து பார். கர்த்தருக்காக செலவு செய்து கொண்டே இரு. கர்த்தருடைய ஜீவன் யாருக்குள்ளலாம் இருக்கோ அவங்க கர்த்தருடைய ஜனங்களுக்காக சேவை செய்து கொண்டே இருப்பாங்க. சும்மா இல்ல. இந்த விதவைக்கு மாவு குறையுதுன்னு தெரியும், அவளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா கர்த்தருடைய ஜீவன் குறையல. உங்க கையில ஏதாவது காசு குறைஞ்சது, 10ஆம் தேதி வந்துருச்சு, 15ஆம் தேதி வந்துருச்சு, 20ஆம் தேதி வந்துருச்சு, அதே விசுவாசம் இருக்கணும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. கடைசி ஒரு 5 ரூபாய் தான் இருக்குது, அதே விசுவாசம் இருக்கணும், அதே கர்த்தர் இருக்கணும். அப்பதான் திடீர்னு 5 10 மாறும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு தேடி வரும். உனக்கு சம்பாத்தியம் உனக்கு கூடி கூடி வரும். இங்க இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க பெரிய பெரிய அதிபர்களா நீங்க மாறணும், கோடீஸ்வரன்களா நீங்க மாறணும், கோடீஸ்வரிகளா நீங்க மாறணும், சீமான்களா நீங்க மாறணும், சீமாட்டிகளா நீங்க மாறணும். இந்த ரோட்ல காரே நிறுத்த முடியல, அத்தனை கார்கள் நிக்கணும். கையில தட்டிக்கோ தட்டிக்கோ தட்டிக்கோ. விதவனுடைய மாவு குறையுது, கடைசி பிடி வந்துருச்சு, கடைசி பிடி வந்துருச்சு. ஆனா கர்த்தருடைய ஜீவன் அவளுக்குள்ள தான் இருக்குது. ஹல்லேலூயா. இங்க இத்தனை வருஷம் ஆபிரகாம் நடந்துட்டாரு, கடைசியா ஒரு சோதனை. இந்த சோதனையில் உன்னுடைய ஏக சுதன், உன்னுடைய சொந்த மகனை இடத்துல கொண்டு வா. ஆண்டவர் நரபலியை விரும்புகிறவர் அல்ல, பட்டயத்தை எடுக்க சொல்லுவார். ஆனால் அதே தேவன் பட்டயத்தை அடக்க சொன்னவரும் அவர் தான். ஹல்லேலூயா. ஒரு பாட்டா ஏதோ கொஞ்சம் மட்டும் யோசிக்க கூடாது. ஆபிரகாம பட்டயத்தை எடுக்க சொல்லியிருக்கலாம். இங்கே எல்லாரும் போகிறாங்க. இதில் 3 உயிர் இருக்குது. இந்த 3 உயிரில் ஆபிரகாமோடு வீட்டில் கிளம்பாத ஒரு உயிர் இருக்கு, ஈசாக்கோடு வீட்டில் கிளம்பாத ஒரு உயிர் இருக்கு. அது என்னது? அதுதான் அந்த ஆடு. சொல்லுங்காமே. எப்பொழுதும் ஒரு பலிக்கு ஒரு ஆட்டை எடுத்துக்கிட்டு தான் போவாங்களாம். ஆடு இல்லைன்னா புறா குஞ்சு எடுத்துட்டு போகணுமா பலிக்கு. ஏன்னா அவங்களுடைய திராணிக்கு தக்க வண்ணமா ஒவ்வொரு முறையும் ஒரு ஆட்டை எடுத்துட்டு தான் இந்த ஆபிரகாம் பலி செலுத்த போவார்னு வேலைக்காரவங்களுக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு வேலைக்காரவங்க கூட வர்றாங்க, ஆடு இல்லை, பலி செலுத்த தான் போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. பலி செலுத்த வர்ற நேரத்தில் ஆடு இல்லைன்னா வேலைக்காரன் கேள்வி கேட்பான், இருப்பானா? கேள்வி கேட்கணும். அப்பதான் வேலைக்காரர்களுடைய முகத்தை பார்த்தா எஜமான். உங்களுக்கு தெரியுமா, ஆபிரகாம் ஒரு ஆளுக்கு தான் ஆபிரகாமுக்கு வேலைக்காரனுக்கு லிங்க் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு வேலை செய்கிறவங்க எல்லாம் இஷ்டம் போல பிள்ளைகளை கீழே இருக்கிறவங்கள நேசிக்கிறது இல்லை. அதனால தான் ஒன்னஸ் இல்லை. வேலை செய்கிற அம்மா பார்த்து, ஏய்
கொஞ்சம் உப்பு போடு அப்படின்னா என்னை மிரட்டிட்டா போடுறேன்னு ஒரு கரண்டி உப்பு போட்டுரும். அது உலகமாயிருச்சு, இல்லை உலகமாயிருச்சு. அப்படி இருக்கக்கூடாது. பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல வேலை செய்கிற இடத்துல நல்ல ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி இருந்தால் தகப்பன மாதிரி நேசிங்க. வேலை செய்கிற பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு மேலே இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஒரே இருதயத்தில் ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போல மாறிடுங்க. சொல்லுங்காமே. உங்களுக்கு கீழே வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஆவிக்குரிய தகப்பன். உங்களுக்கு கீழே வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு நீ தான் ஆவிக்குரிய தாய். மறந்துடாத. உனக்கு கீழே வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறியா? உனக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு வேதத்தை சொல்லி கொடுத்திருக்கிறியா? அபிஷேகத்தை சொல்லி கொடுத்திருக்கிறியா? உங்களுக்குள்ளும் அவங்களுக்குள்ளும் ஒரே எண்ணம் இருக்கணும். சொல்லுங்காமே. ஹல்லேலூயா. ஆனால் உண்மையான வேலை செய்கிற பிள்ளைங்க இருக்கு பாருங்க, எஜமானுடைய உள்ளத்தை புரிஞ்சு கொள்ளும். சொல்லுங்காமே. என்னுடைய எஜமா இயேசு தான். ஆமென். ஈசாக்கு இயேசுவுக்கு அடையாளமாக இருந்தாராம். ஆமென். ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இப்ப மாறிட்டாங்க. ஆகவேதான் அங்க இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க ஆபிரகாம. ஆனா ஆபிரகாம் சும்மா இல்ல, இங்க வந்து நிக்கிறாரு. நிக்கிற நேரத்தில் வேலைக்காரவங்க கேட்டிருப்பாங்க, வீட்டிலேயே கேட்டிருப்பாங்க, ஐயா பலி செலுத்த போறீங்க, பட்டயத்தை எடுக்கிறீங்க, தீயை எடுக்கிறீங்க, ஆனா ஆடு இல்லையே. அப்போ சொல்லியிருப்பார், எத்தனையோ ஆடு இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுடைய தோட்டத்தில் எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை ஒட்டகம். ஆனா இப்ப பார்த்தா கழுதையை தவிர ஒரு ஆடும் இல்லை. வேலைக்காரர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஏதோ நடக்க போகுது. பட்டயத்தை தூக்கிட்டு மகனை கூட்டு போறாரு, என்ன நடக்குது கலங்கி இருப்பாயா. அதுல ஒரு வேலைக்காரன் தான் எலியேசர். யோசிச்சு பாரு, எலியேசருக்கு ஆபிரகாமுடைய ஆவிதான் எலியேசருக்குள்ள இருந்துச்சான். ஆகவே தான் வளர்ந்த பிற்பாடு ஈசாக்குக்கு பொண்ணெடுக்க போனப்போ, வா எலியேசர் உன் கையை கொண்டு வந்து என் தொடையில் கீழே வை வச்சாரு. போ, இது சத்தியம். தொடைக்கு கீழே கை வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டா அது செபிக்கிறவன் தொட. தெரியுமா உங்களுக்கு? ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. செபிக்கிறவனுடைய முழங்கால தொட்டா கூட அற்புதம் தாயா. செபிக்கிறவனுடைய கைப்பட்டாலே ஒரு அற்புதம் தான். எலியேசர் என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போற, நீ போ. அப்படிதான் ஏச்சமா சொல்லி கொடுக்கறதெல்லாம் இந்த எலியேசர் செஞ்சிருக்கணும். இப்ப பாருங்க, வேலைக்காரங்க வந்துட்டாங்க, மலைக்கு கீழே நிக்கிறாங்க. இப்ப அடுத்த வார்த்தை யோசிச்சிருப்பாங்க வேலைக்காரங்களாம், எஜமா மகனை மட்டும் கூட்டு போறாரு, என்ன ஆக போகுதோ. அப்பதான் சொல்றாரு, ஏய் என்ன ஆக போகுது நான் நினைக்கிறீங்க, நாங்க போயிட்டு திரும்பி வருவோம். சொல்லு, எல்லாம் கையை உயர்த்தி, நாங்க போயிட்டு திரும்பி வருவோம். சொல்லுங்க ஆமென். நீங்க அறிக்கை பண்ணுகிற வார்த்தையிலேயே அற்புதம் வந்துடும். ஆமென். ஆலயத்துக்கு புறப்படுறப்பவே, எந்த ஆலயத்துக்கு போற, எங்க போற, அங்க இயேசு இருப்பாரா, அங்க அற்புதம் நடக்கா, சொல்லிக்கிட்டே வந்து பாரு, அப்படியே போவ. வீட்டில இருந்து புறப்படும் போதே ஜவர் சாமில் பிரதர் இருக்காரா, டேனியல் பிரதர் இருக்காரா, இல்லையா, அப்படியே வந்துட்டு அப்படியே போ, அப்படியே மாடு மாதிரி கழுத மாதிரி போவ. ஆனா வரும்பொழுதே யார் இருப்பாங்க? வர்ற ஜனங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி கூப்பிட்டு வரணும். சொல்லுங்காமே. இங்க யார் இருக்கா? அதுதான். நீங்க வீட்டில இருந்து புறப்படும் போதே பிரதர் இருக்காரா கேட்ட, ஆண்டவர் கூட வர மாட்டார். சரி டானியல் பிரதர் இருப்பாரா கேட்ட, கர்த்தர் வர மாட்டார். யார் இருப்பாரா? புறப்படும் போது, ஆலயத்துக்கு புறப்படும் போது யார் இருப்பார்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆலயத்தில் கர்த்தர் இருப்பார். ஆமென். கர்த்தர் பவர் ஆஃப் காட்ல இருப்பார். கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, திரும்ப வருவோம், திரும்ப வருவோம் சொல்லணும் நீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். சில வீட்டில் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு பையன் அவங்க வீட்டில் புறப்படுறான், பையன் வர்றான்,
அவங்க வீட்டில் இருக்கிற சொல்கிறாரு, நான் போகிறேன் அப்படின்னா, டேய் போயிட்டு வரேன்னு சொல்டா அப்படிங்குது அந்த அம்மா. ஏமா அப்படி சொல்ற? டேய் சொல்றா. அவன் சொல்ல மாட்டேங்கிறான். நான் போறேங்கிற, அட போயிட்டு வரேன்னு சொல்றா. நான் போறேன். இந்த அம்மா போயிட்டு வரேன்னு சொல்றா. அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். நான் பார்த்து அவனை ஒரு அடி அடிச்சு, அப்படிதான் சொல்லி தொலையண்டா அப்படின்னு. இல்லை, எங்க அம்மா வெதண்டா வதத்துக்கு அப்படி சொல்லுது அப்படிமா. சரி, இவன் என்ன நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றேன் அப்படின்னா, உடனே இந்த அம்மா போயிட்டு வராத. அப்பதான் என்ன பார்த்து சொல்றா, இதுக்குதான் அப்பவே சொன்னேங்கிறான். என்னமோ அவங்க அப்பா அந்த மகனுக்கும் அவனுக்கு சண்டை. இப்பதான் கெஞ்சிச்சு இந்த அம்மா, போயிட்டு வரேன்னு. இது நினைச்சிருச்சு போயிட்டு வரேன்னு இவன் சொல்லணும். அப்ப இந்த அம்மா திரும்ப போயிட்டு வராதன்னு சொல்லணும்னு இந்த அம்மா காத்துட்டு இருக்கு. அப்பதான் புரிஞ்சுது எனக்கு, ஓ அம்மாவுக்கு மகனுக்கு இப்படி ஒரு சீக்ரெட் இருக்கா. சில நேரங்களில் உங்க கணவன் வெளியே போனா உங்களுக்கு ஆசை, போயிட்டு 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 வரணுமா வேணாமா? சில பிள்ளைங்க இருக்கும், போ அப்படி செத்து போ. உங்க அப்பா இல்லாம உன்னால எழும்பி வர முடியுமா? உன்னால யோசி கொஞ்சம். உங்க அம்மா இல்லைன்னா நீ வந்திருப்பியா? நீ சில பிள்ளைகளை படின்னா அப்பதான் நீ செத்து தொலையாங்க, செத்து பாரு. அப்பதான் பிள்ளைகளுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கும். அம்மா உங்க அம்மா மாதிரி உங்க அப்பா மாதிரி உலகத்துல யாருமே இல்லம்மா. சொல்லு ஆமேன்னு. பிள்ளைகள்லாம் சொல்லு சொல்லு, எங்க அம்மா மாதிரி எங்க அப்பா மாதிரி ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பொடி பயலுக்கு, ஒரு பொடி பயல் இவ்வளவுதான் இருக்கான், பிளேட்டில் சாப்பாடு கொடுத்துச்சு. பிளேட்டில் சாப்பாடு கொடுத்தவொடனே அம்மா ஊட்ட வரா, நீ ஊட்ட வேணாம். அது நேரம் எடுத்துக்கிட்டு போய் அவங்க சித்தி ஏதோ இருந்துச்சு, சித்தி நீ ஊட்டு அப்படின்னு சொல்லுது. சரி, அப்புறம் என்னடா அந்த சித்தி கேட்குது, ஏண்டா அம்மா, அவ அம்மா இல்லை, இது இத்தனை கண்டி இருக்குது, அதுக்கே புத்தி எப்படி வருது பத்தியா? ஐயோ, நீங்களும் உங்க பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டுங்க, சரியா? விட்டுறாத. அதுக்குன்னு சித்தி கொஞ்சம் விடாம பண்ணிடாத. சித்தியும் கொஞ்சணும், சித்தப்பாவும் கொஞ்சணும், அப்பாவும் கொஞ்சணும், அம்மாவும் கொஞ்சணும். ஞாபகம் வச்சுக்கோ. ஆனாலும் அப்பா அம்மாவுடைய இருதயம் அப்பா அம்மாவுடைய இருதயம் தான். ஒரு நாளும் உங்க அப்பா அம்மாவை குறித்து கசப்ப வச்சுக்காத. ஆமேன் சொல்லுங்க எல்லாரும், ஆமேன். ஹல்லேலூயா. இங்க புறப்பட்டு போறாங்க, எஜமானுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்லுங்க, நாங்க போயிட்டு திரும்பி வருவோம். இந்த வார்த்தை நல்லதா இருக்குது. இப்ப மேல ஏறுறாங்க. அப்ப அந்த எஜமா வேலைக்காரர்களுடைய முகத்தை பார்த்தே சொல்லிட்டாரு. ஆனா இப்போ சொந்த மகன் கேட்கிறான், ஏன்டாடி, ஏன்பா நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, ஆடு இல்லையே? சொல்றாரு, அப்பா கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன் ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இந்த வார்த்தைகளை சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் கைவிட மாட்டா, திரும்பி வருவோம், எழும்பி நிற்போம், பவர் ஆஃப் காட் கீழே போகாது. சொல்லு, ரெண்டு கையை உயர்த்தி சொல்லு, பவர் ஆஃப் காட் கீழே போக விட மாட்டோம், பவர் ஆஃப் காட் தூக்கி நிறுத்துவோம். பவர் ஆஃப் காட் கர்த்தருடையது. வாக்குத்தத்தம் நிறைவேறும். சொல்லிக்கிட்டே, வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். வாக்குத்தத்தத்தை நம்பு, வாக்குத்தத்தத்தை நம்பு, நம்புற வார்த்தையை பேசு, நெகட்டிவ் வேர்டை பேசாத, செத்து தொலைன்னு சொல்லாத. நீ இருக்கிறத காட்டிலே செத்து போடான்னு சொல்லிப்பாரு. ஐயோ வேண்டாம், பிள்ளை கிடைக்காது உனக்கு சொல்லாத. அப்படி மீறி உன் வாயில வந்திருந்தா கூட ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கதறி மன்னிப்பு கேட்டுரு. அப்பா அம்மாவை பார்த்து, உன்னை பெத்தவங்களை பார்த்து செத்து போன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுரு. திருவிருந்து எடுக்காத, நீ எடுக்காத திருவிருந்து. உன்னை பெத்த பிள்ளைகளை செத்து போன்னு சொல்லியிருந்தா மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புற முடிய திருவிருந்து எடுக்காத. உங்க பெத்த அப்பா அம்மாவை செத்து போன்னு சொல்லியிருந்தா நீ மனம் திரும்பி கதறி அழுகிற முடிய திருவிருந்தல வாய் எடுக்காத. அதுக்குன்னு ஓடிராத, மன்னிப்பு கேளு. ஆமேன். திராணி உள்ளவங்கள மாறணும்.
ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கதறணும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அப்பா அம்மா நான் மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்படி கேளு. சில ஜெபம் பண்ண, எங்கள் அப்பாவை மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் அம்மாவை மன்னிங்க. முதல்ல உன்னை மன்னிப்பு கேளு. ஆமென். யார் மன்னிக்கணும்? கர்த்தர் உன்னை மன்னிக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமுக்கு இன்னும் கொஞ்சம் சோதனை. ஆனால் போயிட்டார். மேலே கொண்டு போய் எல்லாத்தையும் அடுக்கிறப்போ இவங்க 2 பேருமே இந்த ஆட்டை பார்க்கவே இல்லை. பார்த்தாங்களா? பார்க்கவே இல்லை. அவனுடைய எண்ணமெல்லாம் கர்த்தர் தான். திரும்பி வருவோன்னு சொன்ன வார்த்தை தான். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்னு சொல்ற அதே வார்த்தை தான். ஒரு வார்த்தையை சொன்ன அதை நம்பு, வாக்கு தத்துவத்தை சொன்ன அதை நம்பு. போயிட்டாங்க. அங்க போய் பலியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஈசாக்கு அமைதியா இருந்தான். அப்பாவுடைய முகத்தை பார்த்தான். எங்க அப்பா தான் திரும்பி வருவோம்னு சொல்லிட்டாரே, அப்போ நான் சாக மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. குடும்பமா ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்றுக்கொள்ளணும். கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைங்க எல்லாருமே ஒரே வார்த்தையை தான் சொல்லணும், நடந்துடும். சில காரியத்தை ஒன்றா சொன்னால் நடந்துடும். அதுக்கு தான் மத்தேயு 18:20 எங்கே 2 பேர் 3 பேர் ஒரே சிந்தை, ஒரே காரியம். அப்பா ஒன்று நினைக்க, அம்மா ஒன்று நினைக்க, பிள்ளைங்க ஒன்று நினைக்க இருக்கக்கூடாது. ஒரே எண்ணம். அந்த ஒரே எண்ணத்தில் இருந்துட்டீங்கன்னா வாழ்ந்துருவீங்க. நடக்காதெல்லாம் நடக்கும். சொல்லுங்காமே, சொல்லுங்க. திரும்பி வருவோம், கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, யெகோவா ஈரே. இப்ப என்னாச்சு? பலி செலுத்துற நேரம் வந்துருச்சு. பட்டயத்தை எடுக்கிறார், ஓங்குறாரு. கர்த்தர் சொல்றாரு, பட்டயத்தை எடுக்காத, ஓங்காத, நிறுத்து, போடு பட்டயத்தை கீழே. அவ்வளவுதான், கீழே போட்டார். இப்ப அப்படி கை வைங்க பார்க்கலாம். ஏறெடுத்து பார்த்தா, சொல்லுங்க, ஏறெடுத்து பார்த்தா. தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் ஏறெடுத்து பார்க்கணும். ஏறெடுத்து பார்த்தா சில நேரங்களில் பரலோகம் தெரியும். ஏறெடுத்து பார்த்தார். மம்ரேயின் பள்ளத்தாக்கில் 18வது அதிகாரத்தில் அங்கே 3 பேர் வருகிறாங்க. பரலோகத்தில் தூதர்கள் வருகிற காட்சி ஏறெடுத்து பார்த்தா தான் தூதர்கள் தெரிவாங்க. ஏறெடுத்து பார்க்கணும், சும்மா பார்க்கக்கூடாது. விசுவாசத்தை தட்டி விட்டுட்டு பாரு. இங்கே வரும்பொழுதே விசுவாசத்தை அனல் மூட்டிட்டு பார்க்கணும். சொல்லுங்காமே, திரும்பி வருவோம்னு சொல்லு, சுகமா இருப்போம்னு சொல்லு, எழும்புவோம்னு சொல்லுங்க. ஆமென். ஏறெடுத்து பார்ப்போம்னு சொல்லுங்க. அங்க ராம் தானா வந்து மாட்டிக்கிட்ட ஆட்டுக்குட்டி, அதான் இயேசு. 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த பூமியில இயேசு தானாய் வந்தா. நீங்கள் நானும் சொல்லல. ஆகவே தான் ஏசாயா 53:12 அவர் தன் ஆத்மா வியாகுலம் அடைய செய்தார். இன்னொருத்தவன் ஈட்டி குத்துறதுக்கு முன்னாடி, இன்னொருத்தவன் முட்கெடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தானாய் ரத்தத்தை சிந்தினாராம். சொல்லுங்காமே, லூக்கா 22:44 சொல்லுங்க. தானாய் பெருந்துளிகளாய் ரத்தத்தை சிந்தினார். ஓடி போய் ஆபிரகாம் அந்த ராம் எடுத்துக்கொண்டு வந்து பலி செலுத்தி விட்டு கையை உயர்த்தி சொன்னா, கர்த்தர் பர்வதத்திலே பார்த்து கொள்ளுவா, யெகோவா ஈரே. எல்லாரும் 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே, எனக்கு உம்முடைய இருதயத்தை தாரும், உம்முடைய ஜீவன் எனக்குள் உருவாகட்டும். ஆமென். கர்த்தருடைய ஜீவன் உருவாயிட்டா எல்லாம் தானா உருவாகும். பணம் தானா வரும். ஆண்டவருடைய ஜீவன் உருவாகணும், அவருடைய அன்பின் இருதயம் உருவாகணும். ஆமென். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. அவர் சொல்லுகிறார், திரும்ப நான் உன்னை நிலைநிறுத்துவேன், திரும்ப நான் உன்னை வேரூன்ற பண்ணுவேன், நீ வேர் விட்டு மேல பூத்து காய்த்து கனி கொடுப்போம். இந்த 3வது மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், என்னால எல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் என்னை கொண்டு எல்லாவற்றையும் செய்வா. நம்ம 2 கையை உயர்த்து சொல்லுங்க. பிலிப்பியர் சொல்லுங்க. பிலிப்பியர் 4:13 பிரகாரம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன், திரும்ப எழும்புவேன், திரும்ப வருவேன், இதே ஆலயத்திற்கு வருவேன்,
அன்னாளை போல வருவேன், ஆசீர்வாதத்தோடு வருவேன். ஆமென். கரங்களை தட்டி ஆர்ப்பரி. திரும்ப 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 ஆசீர்வாதத்தோடு வருவா. அன்னாள் திரும்ப ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் ஆலயத்திற்கு திரும்ப வருவா. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்ளுவான். நீ கைவிடப்படுவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நல்லதை செய்வார். அன்பின் தேவனே, என் சனங்களை பாரு, என் சனங்களை திரும்ப வேரூன்ற பண்ணும், பிரகாசிக்க பண்ணும். என் சனங்களை எழும்பி நிற்கட்டும். திரும்ப திரும்ப என் சனங்களை ஆசீர்வதியும். திரும்ப திரும்ப நீ எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்க. கைப்பிடி மாவை விருத்தியாக்கின தேவனே, அந்த சாரிபாத் விதவை எலியாவுக்கு முதலிடம் கொடுத்து அந்த சின்ன அப்பத்தை செய்து கொண்டு வந்தபடியினால் நிறைவாய் அவளை ஆசீர்வதித்தேன். என் ஜனங்களை நிறைவாய் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.